ஓம் சாந்தி. நாம் தாஸ்வித் ஆனராகக்கூடிய ஆத்மா. நாம் ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நாம் சுப சிந்தனை செய்யும் மணியாக இருக்கின்ற ஆத்மா. நம் மீது நாமே இரக்கம் கொள்கின்றோம். தந்தை கொடுக்கின்ற ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்கின்றோம். நாம் நேர்மறையான காரியங்களை செய்கின்றோம். இதுவே தந்தையின் ஸ்ரீமத்தாகும். அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய நாம் அதிகாலையில் எழுந்து மிகுந்த அன்போடு தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தையோடு இனிமையிலும் இனிமையான உரையாடல் செய்கின்றோம். தாஸ்வித் ஆனராவதற்கான புருஷார்த்தம் செய்து நம்மை ராஜ்ய பதவிக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்கின்றோம். தந்தை நமக்கு சுகம் தருவதற்காக ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எல்லையற்ற தந்தை நமக்கு வழிமுறை தருகின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தந்தை என்பதால் நிச்சயமாக அவருடைய வழிமுறையும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. நமக்கு ராமரின் வழிமுறை கிடைத்திருக்கின்றது. அனைத்திலும் நல்ல காரியம் நம் மீது நாமே இரக்கம் கொள்வதாகும். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தன்னுடைய பரித்த பாவனர் தந்தையை நினைவு செய்கின்றோம். அப்போது நாம் பாவனமாகி விடுகின்றோம். தந்தைதான் தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவர். நாம் சரீர நிர்வாகத்திற்காக தொழில் முதலியவற்றை செய்தாலும் நேரம் ஒதுக்கி காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவின் புத்தி தந்தையிடம் வைத்துக் கொள்கின்றோம். ஆத்மாவோ நட்சத்திரம் போன்று சூட்சமமானது. எப்படி ஆத்மாவோ அதே போல் பரமாத்மாவும் ஆத்மாதான். நாம் நடிகர்கள். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். இப்போது தந்தை நமக்கு சிரேஷ்ட வழிமுறை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு வழிமுறைப்படி தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றது. நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகிவிடுகின்றோம். இந்த விளையாட்டு பாரதத்தில்தான் இருக்கின்றது. நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம். முழு உலகத்திற்கும் நாம் மாலிக் ஆகின்றோம் என்றால் நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கின்றது. அல்லாவுதீன்
தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி தருகின்றார். இச்சமயம் நமக்கு நோக்கம், குறிக்கோளினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. இப்போது நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருப்பதால் எவ்வளவு குஷி இருக்கின்றது. இதை நாம் அடிக்கடி உறுதி செய்து கொள்கின்றோம். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் நஷா இருக்கின்றது. மேலும் தந்தை நம்மை உலகத்தின் மாலிக்காக ஆக்குகின்றார். எவ்வளவு நாம் நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். பிறகு மற்றவரையும் நம்மை போல ஆக்குகின்றோம். பிரஜைகளை உருவாக்குகின்றோம். சத்குரு துன்ப உலகிலிருந்து விடுவிப்பவராக இருக்கின்றார். உண்மையான குரு ஒரே ஒருவர்தான். சத்கதி அளிக்கும் சத்குருவும் ஒருவர்தான். அவர்தான் பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றுகின்றார். நம்முடைய நோக்கம் மற்றும் குறிக்கோள் எதிரில் இயக்கின்றது. தந்தை மீண்டும் நம்மை சொர்க்கத்தின் மாலிக்காக ஆக்குகின்றார். பகவான் வாக்கு, காமம் மகா சத்ரு. நாம் தந்தையின் வழிப்படி மட்டும் நினைவு செய்து பவித்திரமாக ஆகின்றோம். இந்த சத்சங்கம் ஒன்றுதான் இருக்கின்றது. தந்தை உண்மையிலும் உண்மையான ஞானம் கொடுத்து உண்மையான கண்டத்தின் அதிபதியாக நம்மை ஆக்குகின்றார். கல்பத்தின் சங்கமிகத்தில்தான் சத்தியத்தின் சங்கம் கிடைக்கின்றது. இது ஆன்மீக மீட்டெடுக்கும் சேனையாகும். நாம் உலகத்தினரின் துன்பத்தை போக்கி கரையேற்றுகின்றோம். நம்மை துன்பமான உலகிலிருந்து மீட்டெடுப்பவர், ஸ்ரீமத் தருபவர் தந்தையாவார். நாம் பிரம்மாண்டத்தின் மாலிக்காகவும் உலகத்தின் மாலிக்காகவும் ஆகின்றோம். நமக்கு இரட்டை பூஜையும் நடைபெறுகின்றது. நமக்கு இப்போது இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படுகின்றது. நாம் ஒருவரின் சம்பந்தத்தில் வரும்பொழுது அவருக்காக மன உணர்வானது அன்பு, சகயோகம் மற்றும் நன்மைக்கான பிரபாவமுடையதாக இருக்கின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவருக்கு தைரியம், ஆர்வம் கொடுக்கும் பிரபாவத்தை ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு காரியமும் பலனுடையதாக இருக்கின்றது. சேவையில் ஆன்மீக பிரபாவமுடையவராகும்போது
தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நாம் நிமித்தமாக ஆகின்றோம். தர்மத்தை வீட்டிலிருந்தே தொடங்குகின்றோம். அனைவருக்கும் அன்போடு புரிய வைக்கின்றோம். தீயதை கேட்காமல், தீயதை பார்க்காமல், தீயதை பேசாமல் இருக்கின்றோம். அந்த எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் நாம். அவர் நமக்கு அளவற்ற கஜானா தருகின்றார். ஆகையால் இதே குஷியில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயல் பலனுடையதாக ஆக்கக்கூடிய ஆன்மீக பிரபாவத்தை ஏற்படுத்தும் ஆத்மா நாம். நம்மிடமிருந்து கிரணங்கள் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும் சுப சிந்தனை மணியாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.